இப்போ வந்து டேப் ஷாப்பில் எப்படி மைனிங் பண்ணுறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி நாட்காயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் கீழே நிறைய ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து அது மூலமாக நீங்களும் நல்லா ஏர்ன் பண்ணலாம். புதுசாக அவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் இது புரிய வைக்க முடியலனா கூட இந்த வீடியோ அனுப்பிச்சிருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சில டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண மூலமாக அவங்க நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பார்க்க வேண்டிய மொத்தம் அஞ்சு விஷயங்கள் தான். கீழே ரெஃபரன்ஸு, டாஸ்க், டேப், பூஸ்ட் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு காயின் இது வரைக்கும் மைன் ஆகிருக்கு. 51 ட்ரில்லியன் காயின் வந்து மைன் ஆகிருக்கு. நாட் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா 110 ட்ரில்லியன் வந்து மைன் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதை வந்து அவங்க வந்து காயினாக கன்வெர்ட் பண்ணி மொத்தம் 108 பில்லியன் காயினாக கொடுத்தாங்க. ஸோ அது லிஸ்ட் ஆகிடுச்சு. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.09 வரை ஹையஸ்ட் போச்சு. அப்புறம் 0.005 சம்திங்கில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டச்சஸ் வந்து அது வேண்டாம். டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,22,22,00,000 பேர் உள்ளே வந்துட்டாங்க. 2,22,00,000 பேர். சரிங்களா? இப்போ ஆன்லைனில் மட்டும் 3,69,269 பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இதுதான் ஸ்டேட்ஸ் எவ்வளோ காயின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய வேலை என்ன? டேப். கை வச்சு 5 விரலை வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட்டெல்லாம் இருக்குது. ஒரு சில கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆட்டோ கிளிக்கர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஆட்டோ கிளிக்கர். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் ஆல்ரெடி உள்ளே போயிட்டு எனேபிள். சரிங்களா? எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா 40 வச்சுருங்க. எவ்வளோ ஸ்பீடாக வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இங்கே டேப் ஷாப்பில் வந்து சென்டரில் வந்துட்டு ப்ளே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? இது ஆட்டோ கிளிக்கரு. அடுத்தது பார்த்திங்கன்னா டாஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் இருக்குது. ஜாயின் அவர் சோசியல், அதாவது அவங்களோட டெலகிராமையும் ட்விட்டரையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதாவது ட்விட்டராக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணணும். டெலகிராம் இருந்தால் ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,00,000 காயின் கிடைக்கும். அடுத்து கனெக்ட் சொலானா வேலெட் இல்லைங்களா? இந்த சொலானா வேலெட் எதுக்கு அப்படின்னா நம்ம டேப் பண்ணுற காயினை வந்து அவங்க பாயிண்ட்ஸை வந்து காயினாக மாற்றுவாங்க. அந்த காயினை வந்து நமக்கு இந்த வேலெட்டில் தான் அனுப்புவாங்க. இந்த வேலெட்லேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது டேண்டம் வேலெட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. புதுசாக வரவங்களுக்கு சின்னதாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது லீக்ஸில் என்னென்னா அடுத்தது என்ன போகிறீங்க, அடுத்த லெவல் என்ன, உங்களுக்கு அதில் எத்தனை காயின் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் லீக்ஸில் பார்க்குறது. ரெஃபரன்ஸ் டாஸ்க் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 25 இன்வைட் பண்ணிங்கன்னா 2,50,000 காயின் கிடைக்கும். ஒரு 50 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க மூலமாக 30 லட்சம், டோட்டலாக 30 லட்சம் காயின் 3 லட்சம் காயின் போனஸாக கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான். அதுக்கப்புறம் பூஸ்ட்டில் என்னென்னா டெய்லி நமக்கு வந்து 3 ஃபுல் டேங்கும் டேப்பிங் குரூப் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் டேங்க் 3/3, அப்புறம் டேப்பிங் குரூப். ஃபுல் டேங்க் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் 0 ஆகும். மறுபடியும் 3 டைம்ஸ் நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு டைமாக ரீசார்ஜ் பண்ணி அதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான் இந்த டேப்பிங் குரூப். சரிங்களா? ஒரு கிளிக்கு ஒரு காயின் கிடைக்கிது அப்படின்னா டேப்பிங் குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக்கு 5 காயின் கிடைக்கும். சரிங்களா? அது நீங்கள் டெய்லி 3 டைம்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அடுத்தது ஸ்டேட் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் டெய்லி பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் வந்து என்னோடய டேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 3,925 இருக்குது. நான் இப்போ ஆட்டோ கிளிக்கர் போடுறேன். அது ஆட் ஆகிட்டுருக்கு. அதே டைம் நீங்கள் கையிலையும் வச்சு பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு. இதை டேப் ஷாப்பில் நீங்கள் காலில் வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் டோட்டலாக எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். மறுபடியும் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் டேப் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோ ரோபோட்டில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பூஸ்ட்டில் போயிட்டு ஃபுல் டேங்க் மறுபடியும் கொடுத்துருங்க, கெட்டிட் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே 6,000 காயின் ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? இதை மறுபடியும் ப்ளே கொடுத்துருங்க. அதே மாதிரி 5 விரலும் வச்சு பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக உங்கள் காயின் வந்து இது கூட ஆட் ஆகிரும். சரிங்களா? ப்ளஸ் ஒவ்வொரு கிளிக்கு நான் வந்து 11 பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் காயின் கொடுத்து ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டில்
பூஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிடுங்க. டேப் கிளிக் பண்ணிட்டு இந்த மல்டி டேப் இருக்கு இல்லைங்களா, அந்த மல்டி டேப் வந்து ஒரு கிளிக்குக்கு எவ்வளவு காயின் அப்படிங்கிறது. ரெண்டாவது எனர்ஜி லிமிட்டுங்கிறது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நீங்கள் 1000 காயின் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 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 டேப்பிங்க்கு. சரிங்களா, நீங்கள் 1200 மாற்றணும்னா இந்த எனர்ஜி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இப்போ நான் 12th லெவலில் இருக்கேன் எனர்ஜி லிமிட்டில். அடுத்து ரீசார்ஜ் ஸ்பீடு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை காயின் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அது ரீசார்ஜ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. கீழே இருக்குது டேப் ஆட். இதுக்கு வந்து நீங்கள் 2 லட்சம் காயின் கொடுக்கணும். இது நீங்கள் கையில் பண்ணாமலே நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து கொடுத்துரும். இதுக்கு நீங்கள் 2 லட்சம் காயின் செலவு பண்ணணும். சரிங்களா, இவ்வளோதான் விஷயம். இதை வந்து ரெகுலராக டெய்லி பண்ணிடுங்க. ஒரு 5 கோடி காயின் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்கம். நம்ம இவ்வளோ ஒரு 3 மாதம் பண்ணுறோம், 2 மாதம் பண்ணிட்டோம், இன்னொரு 1 மாதமோ இல்லை ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் கொண்டு வரதுக்கான விஷயத்தை பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய எல்லா வீடியோவுக்கும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கைடு மாதிரி சின்ன வீடியோ போடுறேன். தயவுசெய்து உங்கள் கீழே இருக்கவங்கள நிறைய பீப்புளை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனுப்பிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு இன்கம்மை கொண்டு வந்துடலாம். சரிங்களா, தேங்க்யூ.